ஐயா வரது யாருங்க ஐயா? இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க போற விஐபி வரார் தம்பி. சரிங்க ஐயா. அவர் சாதாரண ஆள் இல்ல, மிகப்பெரிய தொழிலதிபர். தொழிலதிபரா? அவர் காலடி இந்த வீட்டுல பட நான் கொடுத்து வச்சிருக்கணும். யாரா இருக்கும் மைனா? தெரியலப்ல. கொடுங்க தம்பி. ஐயா எல்லாரும் வந்துட்டாங்க ஐயா. வந்துட்டாரு. வாங்க வாங்க வாங்க. வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க. நீங்களா? நீயுமா? இவனுங்க எங்க வந்தானுங்க? ராஜசேகரா, என்னமோ ஒரு பெரிய தில்லு முள்ளு நடந்திருக்கு. ஐயா வாங்க. மீனாட்சி, தாத்தா எங்கேயோ ஊருக்கு போறாரு. அவர் எங்க போறாருன்னு கண்டுபிடிக்க சொன்னால அவரை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவரு வேற எங்கேயும் போல, இந்த கல்யாணத்துக்கு தான் வந்திருக்காரு. மாடு. வேட்டையா? அண்ணா சாப்பாடெல்லாம் மொத்தமா ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் சாப்பிட வர சொல்லுங்க. சரி வேட்டையா. ஆளுங்களை கூப்பிட சொன்னா தட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க. அட, தமிழர்கள் தொன்று தொட்டு ஃபாலோ பண்ண பாரம்பரியம் இதான் தம்பி. என்னது? மணி அடிச்சா சோறு. இப்ப பாரு எப்படி வருவாங்கன்னு. தம்பி, ஐயா நம்மளோட முக்கியமான கெஸ்ட். அதனால ஐயாவை நல்லா கவனிச்சுக்குங்க. சொல்லிட்டீங்களா ஐயா? சாரை நாங்க நல்லாவே கவனிச்சுக்கிறோம். இல்லனே? ஆமா வேட்டையா. சொல்ற டோனே சரியா இல்லையே. ரொம்ப சந்தோஷம் தம்பி, நல்ல முறையில கவனிச்சுக்குங்க. ஐயா நான் வரட்டுமா? எதுக்கும் நீங்களும் இங்கே இருந்து என்ன கொஞ்சம் கவனிச்சுக்கலாமே. எதுக்கு சார் ஐயாவை டிஸ்டர்ப் பண்றீங்க? அதான் ஒண்ணுக்கு ரெண்டு பேரா நாங்க இருக்கோம்ல, நாங்க கவனிச்சுக்கிறோம் சார் உங்களை. ரொம்ப அழுத்தி சொல்றானே. ஐயா உங்களுக்கு 1008 கல்யாண வேலை இருக்கும், நீங்க போய் அதெல்லாம் பாருங்க. விருந்தினர்களை கவனிக்க வேண்டியது எங்க டிபார்ட்மெண்ட். ரொம்ப சந்தோஷம் தம்பி. வாங்க ஐயா. ஐயா அப்ப நான் வரேன். என்ன வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. நீங்க போவாதீங்க, நீங்க கொஞ்சம் இங்க இருங்க. எப்பவுமே விளையாட்டு தான். நான் வரேன் தம்பி. ஆமாங்க ஐயா. வரேங்க. அடப்பாவீங்களா, சொல்றதை யாரும் சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்களே. ஜாய், என்னடா பண்ண போறீங்க? வெயிட் அண்ட் see. ஆமா, நீங்க என்ன இங்க வந்து டேரா போட்டு இருக்கிறீங்களோ? சத்தம் போடாம பேசுங்க. ஏன்? நாங்க யாரு என்னன்றது இங்க யாருக்குமே தெரியாது. நான் பொண்ணு வீட்டுக்காரி, வேட்டைய மாப்பிள்ளை வீட்டுக்காரன், அவ்வளவுதான். மத்தபடி வேற யாருக்கும் எதுவும் தெரியாது. இன்னும் சொல்ல போனா நீங்க எங்க தாத்தாவே கிடையாது. கல்யாணத்துக்கு வந்திருக்கிற யாரோ. ஓ, நீங்க என்னடா என்ன தாத்தா இல்லைன்னு சொல்றது? இப்ப நான் சொல்றேன், நீங்க 2 பேரும் எனக்கு பேரம் பேத்தி கிடையவே கிடையாதுடா. எனக்கு உங்களை யாருன்னே தெரியாது. போதுமா? தேங்க்யூ.